டெல்டா மற்றும் தென் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. நீர்வரத்து அதிகரித்து உள்ளதால் மணிமுத்தாறு, குற்றால அருவி, களக்காடு தலையணை பகுதிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் அதிகாலை முதல் கனமழை பெய்து வருகிறது. திருவாரூர், வடபாதிமங்கலம், சேந்தமங்கலம், வண்டம்பாளை, மாங்குடி, கூத்தாநல்லூர், கோட்டூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. நாகை மாவட்டத்திலும் பரவலாக மழை பெய்து வருகிறது. மழை காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விடப்பட்டுள்ளது. காரைக்காலில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் விடிய விடிய கனமழை பெய்தது. தொடர்ந்து காலை முதல் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. இதையடுத்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. விருதுநகர், நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் இரவு முதல் பரவலாக மழை பெய்து வருகிறது. கனமழை காரணமாக தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி நகரில் கனமழை பெய்ததால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. மாநகராட்சி அலுவலகம் எதிரே குளம் போல மழைநீர் தேங்கியதால் நடந்து செல்வோரும் வாகன ஓட்டிகளும் சிரமத்திற்கு ஆளாகினர். நெல்லை மாவட்டத்தில் விடிய விடிய மழை பெய்ததால் தற்போது விட்டுவிட்டு மழை நீடிக்கிறது. மழையால் மணிமுத்தாறு அருவியில் இன்று 7வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை தொடர்கிறது. களக்காடு, தலையணை, திருக்குறுங்குடி, நம்பிக்கோவில் பகுதியிலும் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மழை காரணமாக நெல்லை மாவட்டத்தில் பள்ளிகள் இன்று செயல்படவில்லை. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கொட்டி வரும் கனமழை காரணமாக நீர்வரத்து அதிகரித்திருப்பதால் குற்றாலம் மெயினருவி மற்றும் பழைய குற்றால அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோவில்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் அதிகாலை முதல் பலத்த மழை பெய்து வருகிறது. கோவில்பட்டி நகர் மட்டுமின்றி கழுகுமலை, செட்டிக்குறிச்சி, நாலாட்டின்புதூர், கொப்பம்பட்டி, இனாமணியாச்சி, பாண்டவர்மங்கலம் உள்ளிட்ட பகுதிகளிலும் பலத்த மழை பெய்து வருகிறது. மழையின் காரணமாக பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.